பொழுதில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரின் சார்பாகவும் எங்கள் மதிப்பிற்குரிய நடன ஆசிரியர் ஸ்ரீமதி பத்மபிரியா ஸ்ரீனிவாசன் அவர்களின் சார்பாகவும் மற்றும் எங்கள் அன்பு மாணவி மானசாவின் பெருமிதத்திற்குரிய பெற்றோரின் சார்பாகவும் இந்த நாட்டிய அரங்கேற்றத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கொஸ்டின். இன்னைக்கு தேதி January 3, 2026. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு யாருக்குன்னா தெரியுமா? இன்று ஆடல் வல்லான் அந்த நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவமாடி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் உன்னதமான ஆருத்ர தரிசன திருநாள். அகிலத்திற்கே நாட்டியத்தை போதித்த அந்த ஆதி குருவிற்கு உகந்த நாள் இது. நாட்டிய அரங்கேற்றத்தை காண நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த தெய்வீகமான மாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு மன நிறைவை அனுபவத்தை தரும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். குத்து விளக்கின் 5 முகங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 பூதங்களை குறிக்கின்றன. ஒரு நடன கலைஞரின் 5 புலன்கள் ஒருநிலைப்படுவதையும் இது உணர்த்துகிறது. ஒளி பரவ வேண்டும் என்ற நோக்கில் இந்த மங்கள தீபத்தை ஏற்றுகிறோம். இப்பொழுது இறைவணக்கம் மற்றும் ஸ்லோகம் பாட ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டர் மற்றும் பத்மஸ்ரீ நாட்டியாலயா மாணவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி ரம்யா பிரகாஷ், கௌரவ விருந்தினர் டாக்டர் நர்மதா அசோக் அவர்களுடன் ஸ்ரீமதி மோகனா, ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி மற்றும் ஸ்ரீமதி ரமா ஸ்ரீனிவாசன் ஆகியோரை விளக்கேற்றி விழாவை தொடங்க வைக்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। आंगिकं भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आहार्यं चन्द्र तारादि तं नुमस् सात्विकं शिवं। समुद्रवसने देवी पर्वतस्तनमण्डले नाट्यं करिष्ये भूदेवी पादाघातं क्षमस्व मे। विष्णुशक्ति समुत्पन्ने चित्रवर्णे महीतले अनेकरत्न संपन्ने भूमिदेवी नमोऽस्तुते। जगत्स्थिरत्वं रेखा च भ्रमरी दृष्टिरश्रमः मेधा श्रद्धा वचो गीतं पत्रप्राणादशामृतः। एवं विधेन पत्रेण नृत्यं कार्यं विधानतः। विघ्नानां नाशनं कर्तुं भूतानां रक्षणाय च देवानां तुष्टये चापि प्रेक्षकाणां विभूतये। श्रेयसे नायकस्यात्र पात्र संरक्षणाय च आचार्य शिक्षा सिद्ध्यर्थं पुष्पाञ्जलिं मदारभेत्। भरतकुलभाग्यकलिके भावरसानन्द परिणताकारे जगदेकमोहनकले जय जय रङ्गादिदेवते देवी।
மங்களமாக விளக்கேற்றி தொடங்கி வைத்த அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். அனைவரும் உங்கள் இருக்கையர் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்லோகம் சொன்னதுக்கு. எல்லாரும் போய் சமத்த அம்மா அப்பாவோட உட்காந்துக்கோங்க. இப்பொழுது இன்றைய நிகழ்வின் வரவேற்புரையை வழங்க வருமாறு ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரின் நிறுவனரும் எங்கள் இசை ஆசிரியருமான ஸ்ரீமதி சுந்தரி சங்கர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இந்த திருக்குறள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விதத்தில் மானசாவோட பேரண்ட்ஸ் ஸ்ரீபிரியா ஸ்ரீதர் அண்ட் ஸ்ரீதர் இன்னைக்கு மானசாவை அவையத்து முந்தியிருப்ப செயல்ன்ற விதத்தில் டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சதோடு இல்லாமல் ஒரு அரங்கேற்றம் வரைக்கும் கூட்டின்னு வந்திருக்கா. ஸோ அதே திருவள்ளுவர் தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அதை விட்னஸ் பண்ண போகிறோம். எல்லாருமா சேர்ந்து அதை நம்ம இப்போது விட்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் விதத்தில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரம்யா பிரகாஷ், திருமதி ரம்யா பிரகாஷ் மற்றும் டாக்டர் நர்மதா அசோக் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அடுத்தது நம்மளுடைய இசைக்குழு. ஸோ இந்த மாதம் மார்கழி மாதம் ரொம்ப பிஸியான ஷெட்யூல். அப்படி இருந்த போதும் நம்ம இந்த டேட் சொன்ன உடனே ஒத்துண்டு நமக்கு வந்திருக்கிறதுக்கு இந்த இசைக்குழுவில் இருக்கிற எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. உங்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்து ஏதோ அரங்கேற்றம் பண்ணுறா அப்படின்றது இல்லாமல் ஒரு குடும்பம், ஸ்ரீபிரியா மற்றும் ஸ்ரீதர் அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் அனைவரும் இங்கு வந்து குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கா. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரம். உங்களை அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே மாதிரி மற்ற குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டர் மற்றும் பத்மஸ்ரீ நாட்டியாளனுடைய குழந்தைகள் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து சிறப்பிக்க இருக்கீங்க. உங்கள் அனைவரையும் 2 சென்டர் சார்பாக உங்களை வருக வருகவென வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் வந்து நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்து குழந்தையினுடைய நடனத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி முழுக்க இருக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போ நிகழ்ச்சிக்கு செல்லலாம். போவதற்கு முன் வந்திருக்கும் அனைவரையும், நண்பர்கள், உறவினர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இருந்து டான்ஸ் பார்த்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சமத்தா அம்மா அப்பாவோட உட்காந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்க்கலாமா? சத்தம் போடாம. அக்கா, நம்ம எல்லாரும் எதுக்காக இன்னைக்கு இங்கே கூடி இருக்கிறோம்? நம்ம தோழி மானசாவோட அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு தானே? ஆமாங்க்கா. ஆனால் நம்மளோட இந்த நாட்டிய கலையில் அரங்கேற்றம் ஏன் இவ்வளோ பெரிய நிகழ்வாக கருதப்படுது?
இரு, நான் உனக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். அரங்கேற்றம். இதில் அரங்குனா மேடை, ஏற்றம் என்றால் ஏறுவது. நடனம் கற்றுக்கிற ஒவ்வொரு கலைஞரும் தன்னோட பல ஆண்டு பயிற்சியை மேடையில் முறைப்படி முதலாக சமர்ப்பிக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம அரங்கேற்றம்னு சொல்கிறோம். அப்போது இது ஒரு கலை பயணத்தோட தொடக்கம் இல்லையாக்கா? நிச்சயமா. மேடையில் தனது கலை பயணத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் ஒரு நடன கலைஞர் தனது நேர்த்தியான அங்க சுத்தம், பாவம் நிறைந்த அபிநயம் மற்றும் மன வலிமையை நடனத்தின் வாயிலாக இங்கே வெளிப்படுத்துவார். அப்படி பார்த்தா இது ஒரு குருவுக்கும் சிஷ்யக்கும் இடைப்பட்ட ஒரு தவம் மாதிரி. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த பல வருஷத்தோட சான்றா இந்த மேடை விளங்குது. ஆமாம் மிருதுலா, அரங்கேற்றம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டோட பல வருஷ உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்குது. அதனால் இன்னைக்கு கடைசி வரைக்கும் மானசாவோட நிகழ்ச்சியை பார்த்து அவளுக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்து ஆசிர்வதிக்கணும்னு நீங்கள் வந்திருக்கிற அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட மானசா இத்தனை வருஷமாக கற்றுக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டர் பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்ல? இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரை பற்றி பேசுவதற்காக மதிப்பிற்குரிய டாக்டர் மோகன்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இவர் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரின் வீணை ஆசிரியர் ஆவார். ஸ்ரீமாதிரி நமக. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையை திங்களை கதித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. நடராஜ பெருமானினுடைய அருளும் ஆசியும் பரிபூரணமாக ஒருங்கே அமைந்த இந்த நல்ல நாளிலே தெய்வீக கலையான பரதநாட்டியத்தில் தனது அரங்கேற்றத்தினை சமர்ப்பிக்க இருக்கும் செல்வி மானசாவின் இந்த நாட்டிய அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள சான்றோர்களையும் கலை ஆர்வலர்களையும் மற்றும் பெரியோர்களையும் அனைவரையும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரின் சார்பாக தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று மானசா இந்த மேடையிலே ஜொலிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டர் குறித்து சில செய்திகளை பெருமிதத்துடன் நான் இங்கு பகிர விரும்புகின்றேன். இந்த நிறுவனமானது 10/10/2010 அன்று திருமதி சுந்தரி சங்கரநாராயண் அவர்களால் லாப நோக்கற்ற கலை மற்றும் பண்பாட்டினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் கலை மற்றும் பண்பாட்டினை வளர்ப்பதில் இந்த நிறுவனம் ஓர் கலங்கரை வழக்கமாகவும் அதற்கு விளங்குகிறது என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அத்தகு பெருமை வாய்ந்த இந்த நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிறுவனம் மேலும் பல நூறு ஆண்டுகள் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அதற்கு தங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் எந்த கலைக்கும் ஓர் குரு என்பவர் தேவை. மாணிக்கவாசக பெருந்தகை பாடுவார், நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனை என்று இறைவன் சிவபெருமானை நாட்டியத்தை அவர் தினந்தோறும் இரவிலே பயிற்சி செய்து ஆடுகின்றார் என்று குறிப்பார். அதுபோல எல்லா கலைக்கும் ஒரு குரு தேவை. அதுபோலத்தான் இந்த நாட்டிய கலைக்கும் ஒரு சிறந்த குரு தேவை. நாட்டிய கலை என்பது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலில் மட்டுமே முழுமை பெறும். இவரது குரு நமது சென்டரினுடைய நடன ஆசிரியரும் மானசாவின் குருவுமான திருமதி பத்மபிரியா அவர்கள். இவர் உலக புகழ்பெற்ற நாட்டிய கலைஞரான பத்மபூஷன் முனைவர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் மாணவி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மேலும் இவர் கடந்த 12 வருடங்களாக நமது ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரில் நாட்டிய ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். மேலும் இவர் பல திறமையான கலைஞர்களை உருவாக்கியும் வருகின்றார். இத்தகு குரு திருமதி பத்மபிரியா அவர்களை வணங்கி இங்கு வரவேற்கின்றேன். இத்தகு பெருமை வாய்ந்த நிறுவனமும் இத்தகு பெருமை வாய்ந்த குருவும் சேர்ந்து தயாரித்த ஒரு தயாரிப்பு தான் இன்று இந்த செல்வி மானசாவினுடைய அரங்கேற்றம். இந்த அரங்கேற்ற நிகழ்விற்கு வந்த தங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். தங்களது ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்குமாய் எப்பொழுதும் இது போன்ற பல அரங்கேற்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் வேண்டும் என்று
வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம மார்கழி மாசத்துல இருக்கோம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? மற்ற மாசங்கள்ல எல்லாம் பகவானை தேடி நாம போவோம். ஆனா இந்த மார்கழி மாசத்துல மட்டும்தான் பகவானே பூமிக்கு கீழே இறங்கி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறதா ஒரு ஐதீகம். பெருமாளை பற்றி யோசிச்சாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது அந்த நீலமேகம் நிறம்தான். அவருக்கு அரவிந்த கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா அவருடைய கண்கள் ஒரு செந்தாமரை மலர் விரிஞ்சி எப்படி அழகா இருக்குமோ அவ்வளோ அழகா இருக்குமா. கையில் இருக்கும் சங்கு பாஞ்சஜன்யம் மங்களத்தையும், சக்கரம் சுதர்சனம் வீரத்தையும் குறிக்கிறது. நாம எல்லாரும் பெருமாளோட 10 அவதாரங்களை பத்தி பேசுறோம். ஆனா அதுல இருக்கிற சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, அந்த அவதாரங்கள் பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷனை குறிக்கிறது. நீர்ல வாழ மீன்ல இருந்து ஆரம்பிச்சு நிலத்தில் இருக்கும் ஆமை, விலங்குகள், மனிதர்கள் என ஒவ்வொரு அவதாரமும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லுதான். பெருமாளோட இந்த அழகையும் அறிவையும் தமிழ்ல ரொம்ப அழகா சொன்னது ஆழ்வார்கள் தான். அவங்க எழுதின 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது தமிழ் மொழியோட மிகப்பெரிய சொத்து. அந்த பாடல்கள் மூலமா பெருமாளை அடையிற வழியை தான் நம்ம வைகுண்ட மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். இப்பவே இந்த நிகழ்ச்சியோட தீம் என்னன்னு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளும் அந்த வைகுண்ட மார்க்க யாத்திரைக்கு தான் போக போறோம். அதனால தான் இன்னைக்கு நடக்கிற இந்த அரங்கேற்ற நிகழ்வுக்கு ஸ்ரீ வைகுண்ட மார்க்க யாத்திரை அப்படின்ற பேர் இருக்கு. அக்கா, நம்மளுடைய இந்த ஸ்ரீ வைகுண்ட மார்க்க யாத்திரையோட முதல் படி என்ன? முதலாவதாக எந்த ஒரு புனித பயணத்தையும் வேண்டுதலோடு தான் தொடங்குறது நம்மளோட மரபு. அந்த வகையில் இப்போ நிகழப்போவது புஷ்பாஞ்சலி. புஷ்பம் அப்படின்னா மலர்கள், அஞ்சலி அப்படின்னா கூப்பிய கரங்களோடு வணக்கம் செலுத்துறது. அதாவது நம்முடைய பக்தியை மலர்களாக தூவி இறைவனையும் குருவையும் சபையோராகிய உங்களையும் வணங்குறது தான் இதோட அர்த்தம். ஒரு மலர் மொட்டு எப்படி மெல்லமாக விரிஞ்சி தன்னோட நறுமணத்தை இந்த பூலோகத்திற்கெல்லாம் பரப்புதோ அதே மாதிரி தான் புஷ்பாஞ்சலி மூலமாக ஒரு நடன கலைஞர் தனது கரங்களில் ஏந்தி இருக்கும் மலரை வெறும் பூவாக மட்டும் பார்க்காமல் தனது பக்தி மற்றும் பணியோட அடையாளமாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொன்னேன். மானசாவோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக நம்மளும் ஒரு கைத்தட்டலோட மானசாவை கூப்பிட்டுலாமா? ஸ்ரீமன்னாராயண 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 ஸ்ரீபாதமே சரணம் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே நீ பாதமே சரணம். கமல சதிமுக கமல கமலயித கமல பிரியா கமலேஷண கமல சதிமுக கமல கமலயித கமல பிரியா கமலேஷண கமலாசனயித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணம். கமலாசனயித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணம். ஸ்ரீமன்னாராயண 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 ஸ்ரீபாதமே சரணம். परमयोगी जन भागदे श्री परम पुरुष
परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परमात्मा परमानुरूप श्री परमात्मा परमानुरूप श्री वेंकटगिरिदेवा परमात्मा परमानुरूप श्री वेंकटगिरिदेवा शरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादने शरणं शरणं Go
ஐமுலனோ ஐமுலனோ அகத்தடக்கே எப்போதும் இனியானே என் மனத்தே பெர்ஃபார்மன்ஸ் மானசா. அக்கா நிஜமாவே ஒரு கிரேட் ஸ்டார்ட் இல்லை. ஒரு டான்ஸ் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக ஃபீலாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், முன்னோர்கள் பரதநாட்டியத்தை வெறும் கலைன்னு மட்டும் சொல்லாமல் 5வது வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்கள் மொத்தம் 4 தானே அக்கா, இது என்ன புதுசாக 5வது வேதம்? எங்கள் ஸ்கூல்லலாம் வேதங்கள் மொத்தம் 4 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மட்டும் என்ன புதுசா? நமக்கு தெரிஞ்ச அந்த 4 வேதங்களோட சிறப்பு அம்சங்களையும் ஒன்றா சேர்த்து பிரம்மதேவர் உருவாக்கினது தான் இந்த நாட்டிய வேதம். அதாவது ரிக்வேதத்திலிருந்து வார்த்தைகளையும், யஜுர்வேதத்திலிருந்து அபிநயங்களையும், சாமவேதத்திலிருந்து இசையையும், அதர்வண வேதத்திலிருந்து உணர்ச்சிகளையும் எடுத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நாட்டிய சாஸ்திரம். இந்த 4 வேதங்களோட சாரத்தையும் ஒரே இடத்துல நீ பார்க்கணும்னா அது நாட்டிய கலையில் மட்டும்தான் முடியும். ஓ அப்படியா? இவ்வளவு புனிதமான ஒரு கலையை மானசாவிற்கும் எங்கள் அனைவருக்கும் பயிற்றுவிக்கும் எங்கள் குரு ஸ்ரீமதி பத்மபிரியா ஸ்ரீனிவாசன் அவர்கள், பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் முதன்மை சீடர்களான ஸ்ரீமதி சாரதா சேதுராமன் அவர்கள் மற்றும் டாக்டர் சுஜாதா மோகன் ஆகியோரின் மூத்த சீடர் ஆவார். இவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் நடனத்தில் BFA பட்டப்படிப்பை முடித்துள்ளார். பரதநாட்டியம், ஒடிசி, நாட்டிய சாஸ்திரா மற்றும் கண்டையான் மரபுகளில் புகழ்பெற்ற நிருபனரான ஸ்ரீமதி வித்யா அரசு அவர்களின் பயிற்சியின் கீழ் 108 கரணங்களை கற்று தேர்ந்தவர். இவர் இந்த பாரம்பரிய கலையை வடிவத்தில் அனைத்து அம்சங்களிலும் சிறப்பு பெற்றவர். தனது மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தின் மிக சிறந்த அடித்தளனை வழங்கி வருகிறார். ஸ்ரீமதி பத்மபிரியா ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2010 நிறுவப்பட்ட பத்மஸ்ரீ நாட்டியாலயா அமைப்பின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் ஆவார். இங்கு கோட்பாடு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை பிரயத்தனம் அமைப்புடன் இணைந்து மாணவர்கள் முறைப்படியான தேர்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்.
இவர் 2013 முதல் காட்பாடி ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டரின் ஒரு அங்கமாக இருந்து வருகிறார். இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். தற்போது பத்மஸ்ரீ நாட்டியாலயாவின் மற்றொரு கிளையை காட்பாடி மேஃப்ளவர் பகுதியில் தொடங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இவர் சிதம்பரம் தில்லை நாட்டியாஞ்சலி அறக்கட்டளையின் சிதம்பரேசர் நாட்டிய கலாமணி மற்றும் காஞ்சி அத்திவரதர் நாட்டியாஞ்சலியின் அத்திவரதர் கலாபூஷணம் போன்ற பட்டங்களால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஒரு வர்த்தக பட்டதாரியான இவர் சிட்டி வங்கியின் அசோசியேட்டான MMC இன்ஃபோடெக் நிறுவனத்திலும் பணியாற்றியுள்ளார். தனது கலை பயணத்தை தாண்டி தனது குடும்பத்தை அன்போடு வழிநடத்தும் ஒரு அர்ப்பணிப்புள்ள இல்லத்தரசியாக இவர் திகழ்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எங்கள் குரு ஸ்ரீமதி பத்மபிரியா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் ஆரோகத்தம் அஜாத்தியம் வாக் பவத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாமிருதம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஹனுமான் ஸ்லோகம்லாம் சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஹனுமான மனதார நினைச்சாலே போதுமா, நமக்கு கூர்மையான புத்தி, மலை போன்ற பலம், அழியாத புகழ், அஞ்சாத தைரியம், எதற்கும் பயப்படாத மன உறுதி, நோயற்ற ஆரோக்கியம், சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பு, அப்புறம் மிகச்சிறந்த பேச்சாற்றல், இப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை உயரிய குணங்களும் கிடைக்கும்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஹனுமான் என்றாலே பக்தி தான். பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்தப்போ அதை தரிசிக்கும் பாக்கியம் அர்ஜுனருக்கு மட்டும் கிடைக்கலையாம். அவரோட தேர்கொடியில அமர்ந்திருந்த ஹனுமானுக்கும் இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் அவர்களின் இசையமைப்பில் ராகமாலிகா ராகத்திலும் மிஸ்ர சாப்பு தாளத்திலும் அமைந்த ஹனுமான் சப்தம் இதோ உங்கள் கண்முன்னே. வானவர் போற்றுவாரே வாயுமைந்தனே வானர் வீரனே வானவர் போற்றும் பாதனே உன்னை வாயார பாடி மனமர புகழ்ந்தனே வரதருள் புரியாய் மாருதியே வரம் தருள் கருணை வானவர் போற்றும் பாதனே உன்னை வாயார பாடி மனமோர புகழ்ந்தனே வரதருள் புரிவாய் மாருதியே வரம் தந்தருள் கருணை மாருதியே. காலை கதிரை கனியன பறித்து இந்திரடித்திட வாயுவேண்டிட வரும் பல பெற்றாக இருந்த பொழுதில் காலை கதிரை கனியன பறித்து காதகள் இந்திரடித்திட வாயுவேண்டிட வரும் பல பெற்றாக இருந்த பொழுது
காலை கதிரை தனியன பதேத்து பாதகர் இந்திரங்கதையானடைத்திட வாயு வேண்டிட வரம் பல பெற்றவான் உன்னை நாயாறு பாடி மனமர புகழினை வந்தருள் புரியாய் மாருதியே வரம் தந்தருள் கருணை மாருதியே அதிகிடத்தோ செப்பினத ஜோடோ ஜோடோ நாமம் சொல்லி ஆழ்கடல் தாடி ராட்சசி தாயகி வழியிலே கொன்று ராஜவீரி சென்ற நாமம் சொல்லி ஆழ்கடல் தாடி ராட்சசி வழியிலிருந்து ராஜசி கொண்ட ராஜவீரி சென்ற சொல்லி ஆழ்கடல் தாடி ராட்சசி வழியிலிருந்து ராஜசி பாடி மனமர புகழ்தருள் புரிவாய் மாருதியே வரம் தந்தருள் கருணை மாருதியே ததிங்கிணத்தோம் தணத ஜோணோ ஜோணோ தேவி காத்தோ அணையின காஜினி ஜினி கிட்ட ராம கதை சொல்லி கணையாடித்தது ராமர் மகளிட சூடாமணி பெற்று அசோகவனத்திலே ராவணன் வைகரி கொன்றவா ராம கதை சொல்லி அழைத்தது ராம மகிழ்ந்திட சூடாமணி பெற்று மலவழிய அசோகவனத்திலே ராவணன் வைகரி கொன்றவா கதை சொல்லி கணை அழித்தது ராமகளிட சூடாமணி பெற்று ராவணன் பலமழிய அசோகவனத்திலே ராவணன் வைகரி கொன்றவா உன்னை வாயாத பாடி மனமர புகழினை வந்தருள் புரியாய் மாருதியே வரம் தந்தருள் கருணை மாருதியே ததிங்கிணத்தோம் குவன் உயிரினை காத்து ராவணன் இலக்குவன் உயிரினை காத்து ராவணன் மாடிட தந்தை வேண்டி வரத மகிழ்ந்திட கொடியினை பாதினை பெரும் புகழ்
பெற்றவா ஊரினில் கூவன் உயிரினை காத்து ராவணன் மாய்ந்திட நந்தி வேண்டி பரத மகிழ்ந்திட கொடியினில் தேற்றி ஆதினில் பெரும் புகழ் பெற்றவா உன்னை வாயாறு பாடி மணமுத புகழ்ந்தினை வந்தருள் புரிவாய் மாருதியே மருந்தருள் கருணை மாறினியே வெள்ளங்குதும் ததிங்கினதும் தகுந்தம் தகுந்தரி கிட்டத்தக தகதென்னும் தகுதரி கிட்டத்தக தின்தின்னம் நம் தரி கிட்டத்தக தழங்குதும் தகுதரி கிட்டத்தும் ததையாதி தலதகா ஆஞ்சநேயரோட வீரத்தையும் பக்தியையும் மானசா தனது நடனத்து மூலமா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே காமிச்சிட்டால. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு வாட்டி பலத்தை கைத்தட்டல் தரலாமே. இப்பொழுது அரங்கேற்றத்தின் நாயகியான மானசாவை பற்றி நம்ம எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. அவளை பற்றி பேச யார் வராங்கன்னு பார்க்கலாமா?